அட்டகாசமான சுவையில் பூண்டு கார சட்னி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இதை 2-3 நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு காரத்துக்கு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காரம் தேவைன்னா இன்னும் 2-3 வரமிளகாவை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. மிளகாய் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது லேசாக வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 30 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 2 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேங்க. இது காரத்துக்காக கிடையாது, கலருக்காக தான். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் தூள் பெருங்காயம் கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உளுத்தம்பருப்பும் பூண்டும் நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதே சமயம் பருப்பும் பூண்டும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்து புதினா ஒரு 10 தழை புதினா சேர்த்திங்கனாலே போதும். இது வாசனைக்காக தான் சேர்த்துருக்கோம். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இட்லி தோசை 2த்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நல்லா கொத்தமல்லியும் புதினாவும் சுருண்டு வதங்கி வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி இது நம்ம வதக்கியிருக்கோன்னு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க மிளகாயை சேர்த்துட்டு இது முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க பூண்டு மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இது போல் கொஞ்சமாக குறப்பாக இருக்கிறது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சட்னியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூட கலந்துக்கிறேன். இப்போ 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு அவசியம் கிடையாது. 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கலந்து விட்டிங்கன்னா சட்னி ரொம்பவும் கெட்டிப்பட்டுருங்க. இந்த அளவுக்கு பதம் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அட்டகாசமான சுவையில் பூண்டு கார சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.